பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதால் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் மே மாதம் பணவீக்கம் சற்று அதிகரித்துள்ளது. இதற்கமைய ஏப்ரல் மாதம் 0.1 காணப்பட்ட பணவீக்கம் மே மாதம் 0.2 பதிவாகியுள்ளது. ஜனவரி மாதம் 3.2 காணப்பட்ட பணவீக்கம் மார்ச் மாதம் 0.1 வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. பொருட்களின் விலை அதிகரித்தமையே பணவீக்கத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கு காரணம் என இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. மரக்கறி வகைகள், மீன், கருவாடு, பெரிய வெங்காயம் ஆகியவற்றின் விலைகள் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் மே மாதம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. உணவுப் பொருட்கள் அல்லாத வேறு சில பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வருடத்தின் இதுவரையான 5 மாதங்களில் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதி 2.13 பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 110 ரூபாவிற்கு தொடர்ந்தும் வைத்திருக்க முடியும் என்று கூறியவர்கள் 110 ரூபாவிற்கு இருந்ததை 135 ரூபாவிற்கு கொண்டு சென்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? சில வாரங்களில் அவற்றில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். 2% மாற்றம் ஏற்பட்ட விடயங்களுக்கு இவ்வளவு கூக்குரல் எடுக்கின்றார்கள் என்றால் 110க்கு 135 என்பது 20% அதிகரித்துள்ளது அல்லவா? இருந்தாலும் உலகில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. 2% என்பது பாரிய வீழ்ச்சி அல்ல.